அண்மை செய்தி வடபழனியில் காத்திருந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே 15 நிமிடம் காத்திருக்குமாறு போலீசார் தரப்பிலிருந்து சீமானுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே சீமானின் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இப்போது அவர் வளசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வடபழனியில் காத்திருந்த சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகிறார். சீமான் ஆஜராக உள்ள நிலையில் வளசரவாக்கம் காவல் நிலைய பகுதியில் ஆதரவாளர்கள் காத்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன் 15 நிமிடம் கழித்து விசாரணைக்கு வருமாறு காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். காவல் நிலையம் முன்பாக தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஆஜராவார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தலா 8 மணிக்கு அவர் வளசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டிருந்தார். தொடர்ந்து காவல்துறை தரப்பிலிருந்து 15 நிமிடம் கழித்து வருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். ஏற்கனவே 20 கேள்விகள் 20 நிமிடம் விசாரணை நடைபெற இருக்கும் என்று தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தொடர்ந்து சீமானிடம் எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. கள நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஏவிஎம் மைதானத்திலிருந்து வளசரவாக்கம் காவல் நிலையம் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது வடபழனியை அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த பாலியல் குற்றம் தொடர்பாக அவர் மீது 2வது முறையாக விசாரணைக்கு வர வேண்டும் என்று ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் தற்போது அவர் இந்த சம்மனுக்கு ஆஜராக இருக்கிறார். குறிப்பாக கடந்த 1 வருடத்திற்கு முன்னதாக சீமான் அவர்கள் இதே காவல் நிலையத்தில் தன் மனைவியுடன் இந்த காவல் நிலையத்திற்கு வந்திருந்தார். அப்போது 3 மணி நேரம் அவர் இந்த காவல் நிலையத்தில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 45 கேள்விகள் அந்த சீமான் மீது குற்றம் சாட்டப்பட்ட நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கூறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு 45 கேள்விகள் 3 மணி நேரம் அதுக்கு விளக்கம் சீமானிடமிருந்து பெறப்பட்ட நிலையில் தற்போது விசாரணையானது அந்த அடிப்படையில் சீமான் தற்போது காவல் நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த காவல் நிலையத்தில் அவர் 2 மணி நேரம் வரை இருக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது. சுமார் காவல்துறையின் சார்பில் இந்த வழக்கு தொடர்பாக 35 கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் சீமானிடம் 35 கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள். இந்த 35 கேள்விகளுக்கும் சீமான் விளக்கம் அளிக்க வேண்டும். அதே போல அவருடைய வழக்கறிஞருடன் அந்த பதில் அளிக்க வேண்டும். அந்த பதிலை அவர் காவல்துறையினர் பதிவு செய்து கொள்வார்கள். அந்த பதிவு செய்ததின் அடிப்படையிலே இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். குறிப்பாக கடந்த வருடம் இதே போல சீமான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு தொடர்பாக ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அன்றைய தினம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நடிகை ஆஜராகவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்றைய தினம் சீமான் ஆஜராகி இருக்கிறார். 2வது முறையாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆஜராக இருக்கிறார். குறிப்பாக அந்த நடிகை குற்றச்சாட்டு கூறிய பல குற்றச்சாட்டுக்கு ஒன்பின் ஒன்றாக காவல்துறையும் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விக்கு சீமான் பதில் அளிக்க வேண்டும். அந்த பதிலை காவல்துறையினர் பதிவு செய்து கொள்வார்கள். அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் 35 கேள்விகள் சீமானுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சற்று நேரத்துக்கு முன்னதாக அவர் தருமபுரியிலிருந்து சென்னை வந்தார். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கட்சியினுடைய பணிக்காக 3 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்திருந்தார். அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்பினார். சேலத்திலிருந்து வானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தார். அங்கிருந்து நேரடியாக வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதிக்கு வந்து அந்த தனியார் விடுதியில் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசினார்.
கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த வழக்கு தொடர்பாகவும் காவல்துறையினருக்கு சொல்ல வேண்டிய பதில்கள் தொடர்பாகவும் அதே போல கட்சியில் அதாவது நேற்றைய தினம் சீமான் வீட்டில் 20 தொண்டர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் சீமான் ஆலோசனை நடத்தினார். எனவே தற்போது காவல்துறையின் சார்பில் சீமானுக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் குறித்தும் அந்த சீமான் சொல்ல வேண்டிய பதில் குறித்தும் அவர் கட்சியினுடைய அந்த சட்டத்துறை நிபுணர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் 8 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வருவார் என்று புறப்பட்ட நிலையில் காவல்துறையின் சார்பில் சீமானுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு 15 நிமிடங்கள் கழித்து தாங்கள் வர வேண்டும் என்று காவல்துறையின் சார்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கோரிக்கையை ஏற்று சீமான் வந்து கொண்டிருந்த பொழுது அவர் சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். வடபழனியில் சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது சில நேரம் ஆகும் என்பதால் அவர் அருகில் இருக்கக்கூடிய ஏவிஎம் மைதானத்தில் நின்றபடி 1 மணி நேரம் அங்கு காத்திருந்தார். அந்த 1 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு காவல்துறை அழைத்ததன் பேரில் தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையம் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அவருக்கு பல கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 35 கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள். கடந்த வருடம் கேட்கப்பட்ட கேள்விகள் 45 கேள்விகளுக்கு 3 மணி நேரம் ஆனது. அவருடைய கேள்விகள் பதிவு செய்யப்படும். பதிவு செய்ததன் அடிப்படையிலே அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எவ்வாறு நகரும் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதன் அடிப்படையிலே சீமானுடைய அந்த பதில்கள் குறித்தும் அந்த சீமான் மீது குற்றம் சாட்டிய நடிகை கொடுத்த கேள்விகள் குறித்தும் அதில் விளக்கமாக கேட்கப்படும் என்றும் தெரிகிறது. அதன் அடிப்படையிலே சீமானுக்கு 35 கேள்விகள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் கேட்க இருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் இதே போல சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையம் வந்தபோது ஒரு 500க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் காலையிலிருந்து காத்திருந்தார்கள். அவர்களை வர சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் கூறியதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க பல இடங்களிலிருந்து கடந்த வருடம் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் காவல் நிலையம் வந்தார்கள். அதே போல இந்த வருடமும் சீமான் என்று ஆஜராகிறார் என்று அவர்கள் கட்சியில் கூறிய பிறகு இன்று மாலை முதலே காவல் நிலையத்தை சுற்றி ஏராளமான நாம் தமிழர் கட்சிகள் தற்போது கூடியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல அங்கு தடுப்புகளை அமைத்து காவல்துறையினரும் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வருவார்கள் என்ற அடிப்படையிலே காவல்துறையினரும் தடுப்புகளை அமைத்து காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று காலை அவர் ஆஜராக மாட்டார் என்று நேற்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று அவர் கூறும் பொழுது வலசரவாக்கம் காவல் நிலையம் சார்பில் இந்த வழக்கு தொடர்பாக 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமானுக்கு சமன் கொடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இது தொடர்பாக தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நான் இந்த வழக்கில் ஆஜராக மாட்டேன் என்றும் வருகின்ற 5ஆம் தேதி வரை எனக்கு தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஏற்கனவே முன்கூட்டியே இந்த நிகழ்வுகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டன. எனவே இது தொடர்பாக இன்று நாளை அது தொடர்பாக நான் ஆஜராக மாட்டேன் என்று அவர் தெரிவித்தார். அதே போது நாங்கள் 5ஆம் தேதி முடிந்து 6ஆம் தேதி வாக்கில் நான் ஆஜராகுவேன் என்றும் தெரிவித்த நிலையில் தற்போது இன்று திடீரென்று சீமான் அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக இன்று மாலை ஆஜராவேன் என்று காலை கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்று மாலை அவர் சென்னை வந்த நிலையில் நேரடியாக வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை மேற்கொண்ட முடிவில் தற்போது அவர் வலசரவாக்கம் காவல் நிலையம் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று அங்கு விசாரணையில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையின் சார்பில் ஏற்கனவே அவருக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்ட 45 கேள்விகள் தயாராக இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த விளக்கத்தின் அடிப்படையிலே அந்த வழக்கானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த விசாரணை முடிந்த பிறகு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நடிகையும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் விசாரணைக்கு வருவார் என்று தெரிகிறது. குறிப்பாக அந்த நடிகை குற்றம் சாட்டியபடி பல விஷயங்கள் இருக்கிறது. எனவே அது தொடர்பாக மருத்துவ அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை காவல்துறையினர் திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். தற்போது சீமான் 2வது முறையாக வலசரவாக்கத்தில் இந்த ஒரு வருடத்தில் 2வது முறையாக வலசரவாக்கத்தில் காவல் நிலையத்தில் விளக்கம் கூற இருக்கிறார். அதே போல அந்த நடிகையும் அழைத்து சமன் கொடுத்து அழைத்து வரப்பட்டு அவரிடமும் பல்வேறு விசாரணைகள் காவல்துறை மேற்கொள்ள இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையம் வர இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.